வணக்கம் மக்களே. நம்ம தல அஜித் நடிச்ச விடாமுயற்சி படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரேக் டவுனுங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்துடைய ரீமேக் தான் விடாமுயற்சின்னு ரொம்ப நாளா அரசல் புரசலா ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு. சரி, அப்போ பிரேக் டவுன் படத்தை பார்க்கலான்னு முடிவு பண்ணி பார்த்தேன். படத்தை பார்த்த அப்புறம் கன்ஃபார்மே ஆயிடுச்சு, பிரேக் டவுன் படத்துடைய ரீமேக் தான் விடாமுயற்சி. விடாமுயற்சியில வந்த நிறைய சீன்ஸ் பிரேக் டவுன் படத்துடைய ஒத்து போச்சு. சோ கன்ஃபார்மா இந்த படம் தான். படம் முழுக்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஹைவேஸ் எடுத்திருப்பாங்க. ஆரம்பத்துல படம் மெதுவா போதேன்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா படம் போக போக சும்மா வேற லெவல்ல இருக்கும். பாதிக்கு மேல நம்மள சீட்டு முனையில உட்கார வச்சிருவாங்க. கிளைமேக்ஸ்ல நகத்தையே கடிக்க வச்சிருவாங்க. சோ மிஸ் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கவலைக்கிடமா இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு பெரிய ஹைவேஸை காமிக்கிறாங்க. ரோட்டை சுத்தி ஒண்ணுமே இல்லங்க, பாலைவனம் மாதிரி இருக்கு. அங்க ஒரு கார் போயிட்டு இருக்கு. அதுல தான் நம்ம ஹீரோ டெய்லர் வந்துட்டு இருக்காரு. கூடவே டெய்லருடைய மனைவியும் வராங்க. ரோட்ல வேகமா போகும்போது டெய்லர் திரும்பி தண்ணி எடுக்க அந்த நேரம் பார்த்து குறுக்க ஒரு ஜீப் வந்துருது. கஷ்டப்பட்டு சுதாரிச்சு டெய்லர் ஒழுங்கா வண்டி ஓட்டுறான். அந்த ஓட்ட ஜீப்பை திட்டிகிட்டே வரான். கொஞ்ச தூரத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்க வண்டியை நிப்பாட்டி பெட்ரோல் போட்டு கடையில ஆயில் வாங்கிட்டு வரான். வந்து பார்த்தா அந்த பழைய ஜீப்பும் அங்கதான் இருக்கு. அதுல ஒரு மீசக்காரா இருக்கான். பார்க்கவே ரவுடி மாதிரி இருக்கான். டெய்லர் கிட்ட வந்து கார் பார்க்க பல பலன புதுசா இருக்கு, சூப்பரான கார் வச்சிருக்க, ஆனா உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு திட்டுறான். தப்பு நம்ம ரெண்டு பேர் மேலயும் இருக்கு. நீங்களும் ஜீப்பை திடீர்னு விட்டுருக்க கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு அவன் நக்கலா தம்பி பார்த்து போப்பான்னு சொல்லிட்டு போறான். அப்ப டெய்லர் மனைவி வரா. அவகிட்டையும் ஏமா உன் புருஷனா ஒழுங்கா போக சொல்லுன்னு நக்கலா சொல்லிட்டு போறான். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைன்னு டெய்லர் அங்க இருந்து கிளம்புறான். டெய்லர் வேலை விஷயமா வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கான். இந்த சம்பவத்தினால கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். அப்ப மனைவி அவனை சமாதானப்படுத்த, இங்க பாத்தியா நான் ஒரு டோனட் வாங்கினேன், இதுல பிரைஸ் அடிச்சதுன்னா 90,000 டோனட் தருவாங்க, இல்லனா $90,000 தருவாங்கன்னு சொல்றா. அவ்வளவு டோனட்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு காசாவே வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கார்ல ஏதோ சத்தம் கேக்குது. நடு ரோட்லயே கார் நின்னு போகுது. புது காரு ஏன் நின்னு போச்சுன்னு தெரியாம டெய்லர் முழிக்கிறான். உதவிக்குன்னு கூட கூப்பிட அங்க யாருமே இல்ல. போன் பண்ணாலும் சிக்னல் கிடைக்கல. இப்படி நடு ரோட்ல மாட்டிக்கிட்டேமேன்னு ரெண்டு பேரும் குழம்பி நிக்கிறாங்க. அப்ப அந்த ஜீப் மறுபடியும் வருது. அதை பார்த்ததும் டெய்லருக்கு கொஞ்சம் பயம் வருது. இவங்களை தாண்டி வண்டி போகுது. ஆனா கொஞ்ச தூரத்துல வண்டி நிக்குது. மறுபடியும் இவங்களை நோக்கி திரும்புது. அதை பார்த்து டெய்லர் பயந்து போறான். அதே நேரத்துல பின்னாடி இன்னொரு ட்ரக் வருது. ட்ரக்கை பார்த்து கை காட்டுறாங்க. அதனால ட்ரக்கும் நிக்குது. இத பார்த்து உடனே அந்த ஜீப் கிளம்பி போகுது. ட்ரக் டிரைவர் இறங்கி வந்து வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாரு. இது புது வண்டி, ரொம்ப வேகமா போனீங்கன்னா சீக்கிரமா ஹீட் ஆகிரும், அதனால வண்டி நின்னு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ணனு டெய்லர் கேக்குறான். அதுக்கு அந்த டிரைவர் பேசாம வண்டி இங்க விட்டுட்டு ரெண்டு பேரும் என் கூட வாங்க, கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க பே போன் இருக்கும், அது வழியா கால் பண்ணி டோ பண்ணிட்டு போக வண்டியை கூப்பிடலான்னு சொல்றாரு. ஆனா டெய்லர் அதுக்கு வேணான்னு சொல்றான். ஏன்னா புது காராச்சே, எப்படி தனியா விட்டுட்டு போறது. அப்ப மனைவி டெய்லர் கிட்ட நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ காரை பாத்துக்க, நான் டிரைவர் கூட ஹோட்டலுக்கு போய் போன் பண்ணி வண்டியை கூட்டிட்டு வரேன்னு சொல்றா. இதுக்கு டெய்லரும் ஒத்துக்கிறான். டெய்லரை அங்கேயே விட்டுக்கிட்டு மனைவி ட்ரக்ல ஏறி போறா. மனைவி திரும்ப வர வரைக்கும் டெய்லர் அங்கேயே காத்துட்டு இருக்கான். ரொம்ப நேரம் டெய்லர் காத்திருக்கான். வண்டியை சரி பண்ண முடியுமான்னு எதர்ச்சியா கீழே குனிஞ்சு பாக்குறான். பார்த்தா வண்டி கட்டில 2 ஒயர் கட் ஆகிருக்கு. உடனே அதை சரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான். வண்டியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி எடுத்துட்டு டெய்லர் கிளம்புறான். கொஞ்ச தூரம் போனதும் ட்ரக் டிரைவர் சொன்ன மாதிரியே அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. டெய்லரும் அங்க வந்து பாக்குறான். ஆனா அங்க மனைவி இல்ல. அப்ப கடைக்காரங்கிட்ட என்னுடைய மனைவி இங்க வந்தாங்களா பாத்தீங்களான்னு கேக்குறான். அதுக்கு கடைக்காரன் ரொம்ப அலட்சியமா அப்படிலாம் யாரும் இங்க வரல, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு டெய்லர் நல்லா யோசிச்சு பாருங்க, பாய் கட் பண்ணிட்டு ஜீன் போட்டுட்டு யாராச்சும் வந்தாங்களான்னு கேக்குறான். கடைக்காரனும் எல்லார்கிட்டையும் கேட்டு பாக்குறான். ஆனா யாருமே அப்படி ஒரு பொண்ணை பாக்கலன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் டெய்லருக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. வெளியே வந்து பாக்குறான். அங்க சுத்தி ஒண்ணுமே இல்ல, வெறும் பாலைவனம் மாதிரி தான் இருக்கு. அந்த ட்ரக் எங்க, மனைவிக்கு என்னாச்சு, மனைவியை எங்க போய் தேடன்னு தெரியாம பதறி போய் டெய்லர் முடிக்கிறான். டெய்லர் கடைக்காரன் கிட்ட நான் கிளம்புறேன், ஒருவேளை என் மனைவி வந்தாங்கன்னா இங்கேயே இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறான். கொஞ்ச தூரம் வண்டியில போறான். பார்த்தா தூரத்துல அந்த ட்ரக்கை பாக்குறான். அந்த ட்ரக் வேற ஒரு பக்கமா போகுது. உடனே ட்ரக் பின்னாடியே போய் வண்டியை நிறுத்த சொல்லி ஹார்ன் அடிக்கிறான். அப்ப டிரைவர் டெய்லரை பார்த்து வண்டியெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்றான். டெய்லர் திரும்ப திரும்ப ஹார்ன் அடிக்கிறான். ஆனா அவன் கண்டுக்காம ட்ரக்கை ஓட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல டெய்லர் ட்ரக்குக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி டிரைவரை இறங்க சொல்றான். டிரைவர் இறங்கி வந்து யாரு நீங்க, என்ன வேணும்னு கேக்குறான். அப்ப டெய்லர், என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நான்
நான் தான் ஜீப் ஓட்டிட்டு வந்தேன், என் மனைவியை கூட்டிட்டு வந்தீங்களே எங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆளு, யாரு நீங்க, யாரு உங்க மனைவி, நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்டு டெய்லர் ஷாக் ஆகி, ஒழுங்கா என் மனைவி எங்க இருக்கான்னு சொல்லு, இல்லனா நடக்கிறதே வேறன்னு சொல்லி சண்டை போடுறான். அப்பன்னு பார்த்து அங்க ஒரு போலீஸ் வராரு. உடனே போலீஸ் கிட்ட நடந்ததை சொல்றான். என் மனைவியை இவன் தான் கூட்டிட்டு வந்தான், ஆனா இப்ப எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றான். அவனை விசாரிங்கன்னு கேக்குறான். போலீஸும் டிரைவர் கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்கு டிரைவர், எனக்கு இந்த ஆள் யாருன்னே தெரியாது, நான் பாட்டு போய்கிட்டு இருந்தேன், குறுக்க வண்டியை நிப்பாட்டி என் மனைவியை காணும்னு கேக்குறான். எனக்கு தெரிஞ்சு இவன் தண்ணி அடிச்சுட்டு ஓடுறான்னு சொல்றான். அப்ப போலீஸ் வண்டியை நான் செக் பண்ணி பார்க்கணும்னு பின்னாடி போய் பாக்குறாரு. ஆனா உள்ள எதுவுமே இல்ல. வண்டி முழுக்க தேடி பார்த்தாலும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. அப்ப போலீஸ் டிரைவர் கிட்ட, சரி நீங்க போகலான்னு சொல்றாரு. இதை கேட்டு டெய்லர் ஷாக் ஆகுறான். இவன் தான் என் மனைவியை கூட்டிட்டு போனான், இப்ப நடிக்கிறான், ஒழுங்கா விசாரிங்கன்னு டிரைவர் அடிக்க வரான். அதுக்கு போலீஸ், நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கு, அவரை போக விடாம நீ தடுத்தா நான் உன் மேலதான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றாரு. இதை கேட்டு டெய்லர் ஒன்னும் புரியாம, ஏன் இப்படி பண்றீங்க, அவனை ஒழுங்கா விசாரிங்கன்னு சொல்றான். அப்ப டிரைவர் போலீஸ் கிட்ட, நான் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லி ட்ரக்கை எடுத்துட்டு போறான். டெய்லரால ஒன்னும் பண்ண முடியாம நிக்கிறான். அப்ப போலீஸ் டெய்லர் கிட்ட, இதே வழியா போனீங்கன்னா கொஞ்ச தூரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும், அங்க போய் மனைவியை காணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, உடனே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. டெய்லரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான். அங்க பார்த்தா செவரு முழுக்க காணாம போனவங்க போட்டோஸ ஒட்டிருக்காங்க. அப்ப போலீஸ், இந்த மாதிரி இங்க நிறைய நடக்கும், அடிக்கடி மக்கள் காணாம போயிருவாங்க, ஆனா கவலைப்படாதீங்க, உங்க மனைவியை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரி காணாம போற கேஸுக்கு குறைஞ்சது 24 மணி நேரம் கழிச்சுதான் போலீஸ் ஆக்ஷனே எடுப்பாங்க. பேசாம நீங்க மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கே போய் உங்க மனைவி வர வரைக்கும் காத்துருங்கன்னு சொல்றாரு. டெய்லர் மறுபடியும் ஹோட்டலுக்கு போய் என் மனைவி வந்தாங்களான்னு கேக்குறான். அப்ப அந்த கடைக்காரன் கடுப்பாகிறான். வியாபாரத்தை டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போன்னு சொல்றான். உடனே டெய்லர் அவன் கிட்ட இருக்கிற பில்ல புடுங்கி அதுல மனைவி பேர் இருக்கான்னு பாக்குறான். அப்ப கடைக்காரன் கடுப்பாகி துப்பாக்கி எடுத்து நின்றான். அதனால வேற வழி இல்லாம டெய்லர் அந்த கடையை விட்டு வெளியே வரான். போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு பாக்குறான். அப்ப பக்கத்துல ஒரு பையன், உங்க மனைவியே தேடுறீங்களான்னு கேக்குறான். பார்க்கவே மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கான். அப்ப டெய்லர் அவன் கிட்ட, ஆமா என் மனைவியை தேடி தான் வந்தேன், அவனை நீ பாத்தியான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பையன், ஆமா நான் பார்த்தேன், இங்க ஒரு ட்ரக்ல வந்தாங்க, மறுபடியும் வேற ட்ரக்ல ஏறி போயிட்டாங்க, அதுக்கு மேல எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். டெய்லர் அவங்க கிட்ட, நல்லா யோசிச்சு பாரு, அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லுன்னு சொல்றான். அப்ப அந்த பையன், இப்படியே போனீங்கன்னா ஒரு ஆறு வரும், அங்கதான் போயிருப்பாங்கன்னு சொல்றான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கடைக்காரன் முறைச்சு பாக்குறான். அதனால அந்த பையன் பதில் சொல்லாம அமைதியா இருக்கான். அப்ப டெய்லர், நீயும் என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நடந்ததை சொல்லுன்னு சொல்றான். அப்ப அந்த பையன், உங்களுக்கு இன்னும் கூட புரியலையா, இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணமே போலீஸ் தான், அவங்களும் சேர்ந்துதான் இதை பண்றாங்கன்னு சொல்றான். இதை கேட்டு டெய்லர் ஷாக் ஆகுறான். உடனே வண்டி எடுத்துட்டு வேகமா அந்த பையன் சொன்ன வழியா போறான். கொஞ்ச தூரம் போனா ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. டெய்லர் வண்டியை திருப்ப பாக்குறான். அப்ப அந்த பழைய ஜீப் வருது. உள்ள இருந்து மீசக்காரன் இறங்கி வந்து டெய்லரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே டெய்லர் பயந்து கேட்டை உடைச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு போறான். இந்த ஜீப் காரன் ஏன் இங்க வந்தான், நம்மள ஏன் துரத்துறான்னு புரியாம பயந்து போய் வேகமா வண்டி ஓட்டிட்டு போறான். ஒரு கட்டத்துக்கு மேல பாதை இல்ல, பக்கத்திலேயே ஆறு ஓடுது. என்ன பண்ணன்னு தெரியாம, இருந்தா பூமிக்கு இல்லன்னா சாமிக்குன்னு சொல்லி வண்டியை நேரம் ஆத்துக்குள்ள விடுறான். தண்ணியில காரை வேகமா அடிச்சிட்டு போகுது. சரி வெளியே வந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அந்த மீசக்காரன் பின்னாடியே வந்து சொல்றான். கஷ்டப்பட்டு கார்ல இருந்து இறங்கி ரொம்ப தூரம் டெய்லர் தப்பிச்சு போறான். மறைஞ்சு நின்னு என்ன பண்றாங்கன்னு பாக்குறான். அப்ப பின்னாடியே இன்னொரு ட்ரக் வருது. அதுல குண்டா ஒருத்தன் இறங்கி வரான். அப்ப மீசக்காரன் அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றான். டெய்லருடைய காரை மறுபடியும் வெளியே எடுத்து ட்ரக்ல ஏத்துறாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியாம டெய்லர் பாக்குறான். அப்ப பின்னாடி ஒருத்தன் டெய்லர் அடிக்கிறான். அடிச்சது யாரு தெரியுமா, ஹோட்டல்ல பார்த்தாலும் ஒரு பையன், அவனே தான். டெய்லரை அடிச்சு டிக்கில வைக்கிறாங்க. அப்ப பேக்க மாதிரி இருந்தாலும் அந்த பையன், அவன் பேரு பில்லி. டெய்லரை போட்டு செமையா அடிக்கிறான். உன் பொண்டாட்டி இப்ப எங்க கிட்டதான் இருக்கா, உன்னுடைய அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்குன்னு சொன்னான், ஒழுங்கா அவ சொன்ன அமௌண்ட்டை கரெக்டா சொல்லு, இல்லன்னா அவளை சுட்டு கொண்டுடுவேன்னு சொல்றான். அப்ப அந்த மீசக்காரன், இவனை பார்த்தாலே பிச்சைக்கார மாதிரி இருக்கான், இவன்கிட்ட ஒண்ணும் இருக்காது, பேசாம கொண்டுடலான்னு சொல்றான். அப்ப டக்குன்னு டெய்லர், என் அக்கௌண்ட்ல $90,000 இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. டெய்லரை இழுத்து வெளியே போடுறாங்க. அப்ப டெய்லர் திரும்பி பாக்குறான். அங்க அந்த ட்ரக் டிரைவர் நிக்கிறான். அவன் தான் அந்த டீமுக்கே பாஸ். டெய்லரை பார்த்து, அந்த ஊருக்கு நடுவுல ஒரு பேங்க் இருக்கு, நேரா இப்ப அந்த பேங்குக்கு நீ போகணும், $90,000 எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுக்கணும், 10 நிமிஷம் தான் உனக்கு டைம், நாங்க உன்னை இங்க இருந்து பாத்துட்டே இருப்போம், சந்தேகம் வர மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணாலோ இல்ல போலீஸை கூப்பிட்டாலோ உன் மனைவியை கொண்டுட்டு நாங்க போயிட்டே இருப்போம், சொன்னபடி ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றான். வேற வழி இல்லாம டெய்லரும் பேங்குக்கு போறான். மேனேஜர் கிட்ட பணம் எடுக்கணும்னு சொல்றான். டெய்லரை பார்த்ததுமே மேனேஜருக்கு சந்தேகம் வருது. சார் உங்களுக்கு அடிபட்டு இருக்கே, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சும் எமர்ஜென்சியா, ஏதாச்சும் உதவி பண்ணணுமான்னு
வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு டெய்லர் என் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கணும்னு சொல்றான். உண்மையை சொல்லணும்னா டெய்லருடைய அக்கௌண்ட்ல அவ்வளவு பணம் இல்லவே இல்ல. அவன் கிட்ட $5000 மட்டும் தான் இருக்கு. ஆனா அதை கூட இப்ப அவனால எடுக்க முடியாது. மேனேஜர் டெய்லர் கிட்ட உங்க பேங்க் அக்கௌண்ட் இங்க இல்ல, அதனால ஒரு நாளைக்கு $500 மேல எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப டெய்லர் மெதுவா மேனேஜர் கிட்ட எழுதிக்கிட்டே நான் சொல்றத கவனமா கேளுங்க, நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு சொல்ல வரான். அப்ப பக்கத்துல இன்னொரு ஆள் வந்து உட்கார்றான். உடனே டெய்லர் பேச்ச மாத்தி சீக்கிரமா பணத்தை கொடுங்கன்னு சொல்றான். இத புரிஞ்சுக்கிட்டு மேனேஜர் தனியா வந்து போலீஸ்க்கு போன் பண்றாரு. அப்ப டெய்லர் அங்க ஏதாச்சும் ஆயுதம் கிடைக்குமான்னு தேடி பாக்குறான். ஆனா அங்க எதுவுமே இல்ல. டேபிள்ல சின்னதா ஒரு கத்தி இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறான். மேனேஜர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு வெளியே வரான். அப்ப ரோட்ல போன் அடிக்குது. எடுத்து பேசும்போது அந்த டிரைவர் பணத்தை எடுத்துட்டு மெயின் ரோட்டுக்கு வா, அங்க என் ஆள் வருவான், அவங்க கிட்ட பணத்தை கொடுன்னு சொல்றான். டெய்லர் ரோட்ல நிக்கிறான். அப்ப அதான் மீசக்காரன் வரான். பணத்தை கொடுன்னு சொல்றான். அதுக்கு டெய்லர் என் மனைவிய காட்டினாதான் பணத்தை கொடுப்பேன்னு சொல்றான். அதுக்கு அவன் துப்பாக்கியை நீட்டி ஒழுங்கா நான் சொல்றத கேளு, பணத்தை தூக்கி போட்டு திரும்பி நின்னு சொல்றான். டெய்லர் கைய பின்னாடி கட்டி போட்டு வண்டியில ஏத்தி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்ப டெய்லரை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு ஒன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல, எங்க கிட்ட மாட்டுறதுக்காகவே புது காரை எடுத்துட்டு கிளம்பி வந்திருக்கேன், அடுத்த முறை பெட்ரோல் கூட போனா வண்டியை திறந்து வச்சுட்டு போகாதன்னு சொல்றான். அப்பதான் டெய்லருக்கு புரிய வருது, பெட்ரோல் பங்க்ல வண்டியை திறந்து வச்சுட்டு பொருட்கள் வாங்க போனான் இல்லையா, அப்பதான் பிளான் பண்ணி அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. அவன் பேசும்போது டெய்லர் மெதுவா கையில போட்ட கட்டை வெட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப மீசக்காரன் ஒரு கட்டை எடுத்து பாக்குறான். பார்த்தா கட்டு முழுக்க $1 இருக்கு. அந்த மொத்த பையிலுமே $500 தான் இருக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அப்ப டெய்லர் மீசக்காரனை அடிக்க ஆரம்பிக்கிறான். காருக்குள்ள வச்சு செம்ம சண்டை நடக்குது. அவனை சரமறையா அடிச்சு போடுறான். அந்த மீசக்காரனை காரோட கட்டி வைக்கிறான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, என் மனைவி எங்கன்னு கேக்குறான். ஆனா அவன் சொல்லாம இருக்கான். ஒழுங்கா உண்மையை சொல்லணும்னு சொல்லி தாரமரம் அடிக்கிறான். அப்ப அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன ட்ரக் நிறுத்துற ஸ்டாண்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்றான். அப்ப இவங்க போற காரை போலீஸ் பாத்துறாங்க. பின்னாடியே வந்து நிறுத்த சொல்றாங்க. டெய்லர் வேகமா துப்பாக்கி எடுத்துட்டு இறங்கி வரா. போலீஸ் அவனை சுட பாக்குறாங்க. உடனே டெய்லர் துப்பாக்கியை வீசி நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க, என் மனைவியை கடத்தினவன் உள்ள இருக்கான், அவனை சீக்கிரம் விசாரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப மீசக்காரன் போலீஸ சுட்டுறான். அடுத்ததா டெய்லரையும் சுட வரான். ஆனா அதுக்குள்ள போலீஸ் அவனை சுட்டு கொள்றாரு. டெய்லர் மேல வந்து பார்த்தா போலீஸ் காயத்தோட இருக்காரு. உடனே அவன் ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றான், என்னால இங்க இருக்க முடியாது, என் மனைவியை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு ட்ரக் எடுத்துட்டு கிளம்புறான். நேரா ட்ரக் வைக்கிற ஸ்டாண்டுக்கு வந்து பாக்குறான். அங்க ஏகப்பட்ட ட்ரக் இருக்கு. கூடவே நிறைய போலீஸும் அங்க இருக்காங்க. அந்த டிரைவர் எங்கன்னு தேடி டெய்லர் தேடிட்டு இருக்கான். அப்ப நடந்து போகும்போது அந்த டிரைவர் போன் பேசுறத கவனிக்கிறான். போன்ல அவன் இங்க நிறைய போலீஸ் இருக்காங்க, இனிமேலும் இங்க இருந்த ஆபத்து, உடனே நான் கிளம்பி வரேன், அவனுடைய மனைவியை கூட்டிட்டு என் இடத்துக்கு வந்துடுன்னு சொல்றான். உடனே டெய்லர் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். டிரைவர் வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். பின்னாடியே டெய்லர் ஓடி வரான். ஓடுற வண்டியில கஷ்டப்பட்டு ஏறான். ட்ரக் இப்ப அதிவேகத்துல போயிட்டு இருக்கு. டெய்லர் கஷ்டப்பட்டு மேல ஏறி வரான். அந்த நேரத்துல அவன் துப்பாக்கியும் கீழே விழுந்துருது. டிரைவருக்கு தெரியாம மெதுவா ஏறி வந்து ட்ரக்குக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். வண்டி ரொம்ப தூரம் போகுது. அன்னைக்கு ராத்திரி ஆகுது. ஒரு வீட்டை முன்னாடி போய் நிக்கிறான். அங்க ஒரு சின்ன பையன் அப்பான்னு ஓடி வரான். பார்த்தா அது அந்த டிரைவருடைய வீடு. அவனுடைய மனைவியும் பையனும் டிரைவரை தேடி வராங்க. அவங்க 2 பேருக்கும் இவன் பண்ற திருட்டுத்தனம் எதுவும் தெரியாது. பெரிய பெரிய கிரைம் பண்ணிட்டு வீட்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கான். ட்ரக்க வீட்டுக்கு பின்னாடி நிப்பாட்டுறான். பக்கத்திலே ஒரு பெரிய குடவுன் இருக்கு. அப்ப டெய்லர் மெதுவா வண்டிக்கு மேல வந்து பக்கத்து ஷீட் மேல குதிக்கிறான். மெதுவா அந்த குடவுனுக்கு மேல போறான். உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய நம்பர் பிளேட் இருக்கு, ஏகப்பட்ட துணி இருக்கு, நிறைய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் இருக்கு. அப்பதான் புரியுது அவன் இதையே ஒரு பொழப்பா வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேரை கடத்தி கொண்டு இருக்கான். அவங்க பொருட்கள் தான் அதெல்லாம். அப்ப கீழே குடோனை திறக்கிறாங்க. உள்ள வேற ஒரு வண்டி வருது. அதுல பில்லியும் அந்த குண்டனும் வராங்க. அப்ப 3 பேரும் ஈஸியா முடிக்க வேண்டிய வேலை நினைச்சோம். ஆனா இது இவ்வளவு கஷ்டமாகும் நினைச்சு பார்க்கல. போன முறை ஒரு தம்பதியை கடத்தி கொண்டோம்ல, அந்த மாதிரி இவங்களையும் ஆரம்பத்திலே கொண்டு வரணும்னு பேசிக்கிறாங்க. அப்ப டிரைவர் ட்ரக்கை திறந்து அவளை வெளியே எடுத்து போடுங்கன்னு சொல்றான். அதுல தான் டெய்லருடைய மனைவி இருக்கா. ஒரு துணியில கட்டி வச்சிருக்காங்க. ஆனா எந்த அசைவும் இல்ல. அப்ப டிரைவர் மூச்சு முட்டி இறந்து போயிட்டா, பேசாம எரிச்சிடலான்னு சொல்றான். இத கேட்டு டெய்லர் பதறி போறான். மனைவியை தூக்குறாங்க. அப்ப திடீர்னு காலை உதறா. அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. கஷ்டப்பட்டு கட்ட அவுக்க பாக்குறா. அப்ப மேல பாக்கும்போது டெய்லர் இருக்கிறது கவனிக்கிறா. கணவர் நம்மள காப்பாத்த வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிறா. அப்ப டிரைவர் அவளை பார்த்து உயிரை பொழைச்சிட்டேன்னு சந்தோஷப்படாத, கீழே ஃப்ரீசர்ல உன்னை போட போறோம், 10 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும், வலியே இல்லாம நீ செத்து போயிருவேன்னு சொல்றான். அவளை இழுத்துட்டு போய் கீழே இருக்கிற ஃப்ரீசர் ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. கதவை பூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. டெய்லர் உடனே வேகமா கீழே இறங்கி வரான். மனைவியை காப்பாத்த கதவை
திறக்க பாக்குறான். ஆனா திறக்க முடியல, பூட்டு போட்டிருக்காங்க. கடப்பாறையெல்லாம் வச்சு திறந்து பாக்குறான். ஆனா திறக்க முடியல. இனிமேலும் பொறுக்க முடியாது, நேரடியா மோதிர வேண்டியதான முடிவு பண்றான். அங்க ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறான். வீட்டுல ஒரு ரூமா போய் பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. எல்லாரும் கிச்சன்ல சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்ப டெய்லர் துப்பாக்கியை நீட்டி, என் மனைவியை நீ கீழே அடைச்சு வச்சிருக்க, ஒழுங்கா சாவியை கொடு, இல்லன்னா உன்னை கொண்டுடுவேன்னு சொல்றான். இத கேட்டு டிரைவர் மனைவிக்கு ஒன்னும் புரியல. இங்க என்ன ஆச்சு, என்ன நடக்குதுன்னு கேக்குறா. அப்ப டெய்லர், உன் புருஷன் ஒண்ணு நல்லவன் இல்ல, அவன் ஒரு கொலைகாரன், நிறைய பேரை கொண்டு இருக்கான், என் மனைவியை கீழே அடைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். டிரைவர் பையன் துப்பாக்கி எடுத்து நிக்கிறான். துப்பாக்கியை போடுங்க, இல்லன்னா சுட்டுடுவேன்னு சொல்றான். அப்ப டெய்லர், நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய அப்பா நல்லவன் இல்ல, அவன் ரொம்ப மோசமானவன் சொல்லிக்கிட்டு டக்குன்னு துப்பாக்கியை தட்டி விடுறான். அப்ப அந்த பையன் அந்த குண்டை மேல சுட்டுறான். உடனே அந்த பையன் துப்பாக்கியை வாங்குறான். அந்த கேப்ல பில்லி அங்க இருந்து தப்பிச்சு போறான். எல்லாரையும் கூட்டிட்டு அந்த குடோனுக்கு போறான். கதவை திறக்க சொல்றான். கீழே போய் பார்த்தா அவன் மனைவிய ஃப்ரீசர்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவளை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரான். மத்த எல்லாரையும் கீழே போக சொல்லி அடைச்சு வைக்கிறான். அப்ப அந்த டிரைவர் டெய்லரை பார்த்து, நீ பெரிய தப்பு பண்ற, நான் நினைச்ச என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்ல வரான். அப்ப தலையிலேயே ஒண்ணு போட்டு கதவை சாத்துறான். ரெண்டு பேரும் அங்கிருந்து வேகமா தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப விடியவே செஞ்சிருது. அந்த கேப்ல பில்லி மறுபடியும் ஓடி போய் எல்லாரையும் காப்பாத்துறான். வெளியே இருக்கிற வண்டி எடுக்க பாக்குறாங்க. ஆனா அங்க சாவி இல்ல. சாவியை தேடி பக்கத்து ட்ரெய்லரை போய் பாக்குறாங்க. அப்ப வெளியே ட்ரக் எடுத்துட்டு துரத்திட்டு வராங்க. உடனே வேகமா சாவி எடுத்துட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து வண்டியில தப்பிச்சு போறாங்க. ஆனா அவங்க பின்னாடியே பில்லியும் வரான். ஒரு பக்கம் பில்லி துரத்திட்டு வரான், இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த குண்டனும் வரான். ரெண்டு பக்கமா துரத்திட்டே வந்து கார்ல இடிக்கிறாங்க. இது பத்தாதுன்னு பின்னாடியே அந்த ட்ரக்கும் வருது. 3 பேர் சேர்ந்து டெய்லரை துரத்திட்டு வராங்க. இந்த சேசிங்க பயங்கரமா எடுத்திருப்பாங்க. நம்மள சீட்டு முனையில குறைச்சிருப்பாங்க. டெய்லரும் சுட தெரியாம மாறி மாறி சுடட்டே வரான். அப்ப பில்லி காருக்கு பின்னாடி ஒரு கட்டு கொடுக்குறான். அதுல அந்த கார் பறந்து விழுது. மீதி 2 பேர் துரத்திட்டு வராங்க. அப்ப அந்த குண்டை மேல மோதி அவன் காரும் விழுந்துருது. கடைசியா ட்ரக் மட்டும் துரத்திட்டே வருது. அப்ப ஒரு பாலத்தை தாண்டி போறாங்க. அதுல ட்ரக் மோதி அவங்க வண்டி மாட்டிக்குது. ட்ரக்ல திரும்ப இடிச்சு அந்த காரை வெளியே தள்ள பாக்குறான். கார்ல இருந்து வெளியே தப்பிக்க முடியல. ஏன்னா டெய்லர் மனைவியோட கால் உள்ள மாட்டிக்கிச்சு. வேற வழி இல்லன்னு டெய்லர் வெளியே இறங்கி வரான். ட்ரக்குள்ள ஏறி டிரைவர் கூட சண்டை போடுறான். அப்ப ஸ்டீரிங்க திருப்பி மொத்த ட்ரக்கும் கீழே விழுந்துருது. அந்த பிரிட்ஜுடைய முனையில மாட்டிக்கிட்டு தொங்குது. 2 பேரும் அந்த வண்டியில தொங்கிட்டு இருக்காங்க. டெய்லர் கஷ்டப்பட்டு மேல ஏறி வரான். அப்ப டிரைவர் மேல வந்து சங்கிலியால டெய்லர் அடிக்க பாக்குறான். அடிக்க வரும்போது டெய்லர் அந்த சங்கிலியை பிடிச்சி திரும்ப இழுக்கிறான். அப்ப வில்ல மேல இருந்து கீழே விடுறான். பாறையில விழுந்து செத்து போறான். டெய்லர் மேல வந்து அவன் மனைவியை காப்பாத்துறான். ஒரு வழியா 2 பேரும் தப்பிக்கிறாங்க. கீழே என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. பார்த்தா அவன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். அப்ப மனைவி சம கோவத்துல அந்த ட்ரக் லிவரை இழுத்து தள்ளி விடுறாங்க. நேரா ட்ரக் அவன் மேல விழுந்து நசுங்கி செத்து போறான். கடைசியா ஹீரோ நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டாரு. இதோட இந்த படம் முடிவுக்கு வருது மக்களே. என்ன மக்களே, படம் எப்படி இருந்துச்சு? பழைய படமாச்சுன்னு நினைச்சுதான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஆனா படம் போக போக ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் சீட்டு முனையில உட்காந்து தான் பார்த்தேன். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை பாக்குறதே 500 பேர் தான். அதுலயும் 95% சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு தரமான வீடியோல பார்ப்போம். நன்றி.